தங்கச்சி ஏதாவது சொன்னீங்கன்னா அவள்தான். கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம இப்படி ரோட்ல விழுந்து கிடக்குறீங்க. நல்லா குடிக்க வேண்டியது, கொஞ்சம் கூட குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல. கொன்றுங்க. தங்கச்சி தெய்வம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. என்ன இப்படி பேசுறீங்க? இந்தாங்கண்ணே வச்சுக்கோங்க. வாங்க. எப்படி நிதானமே இல்லாம குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. பார்த்து பொறுமையா வாங்க. என்னடா இது? நல்லா தானே இருந்த, திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த கருமத்தை போய் மறுபடியும் தொட்டு இருக்கேடா. இத விடுறதுக்கு நீ எவ்வளவு போராடின, கஷ்டப்பட்ட. கையலுக்கு தெரிஞ்சதுன்னா என்னடா ஆகுறது? கையல் ரொம்ப நல்லவம்மா. அவளை பத்தி தப்பா பேசி என்ன கோபப்படுத்திட்டாங்கம்மா. அத மறக்க வேற வழி இல்லாம நான் குடிச்சிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுமா. நான் பண்ணது தப்புதாம்மா. நான் குடிக்க மாட்டேன்னு தங்கச்சி கையில் மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அந்த படுபாவி பசங்க பொறுக்கி புறம்போக்குங்க என் தங்கச்சி கையில பத்தி வாய்க்கு வந்த மாதிரி என்னென்ன பேசுறாங்கம்மா. எப்படிமா கேட்டு சும்மா வருது? நீ சொல்ற சொல்லுங்க. ஏங்க அவங்க பேசுறாங்கிறதுக்காக நீங்க குடிச்சிடுவீங்களா? குடிக்க மாட்டேன்னு நீங்க எல்லார்கிட்ட சொன்னீங்கல்ல. நான் பாரத அவனை அடிக்கணும்னு போனேன். அடிக்கிறதுக்கு போக கூடாதுன்னு தங்கச்சி சொல்லிருக்கா. அது மண்ணில் உதிச்சுட்டு அதனால அடிக்கிறத குடிக்கிறது பெட்டர்னு குடிச்சிட்டேன். மூர்த்தி, கையில் உனக்கு எவ்வளவு தூரம் அறிவுரை எல்லாம் சொல்லிருக்கா இந்த குடியை இனி தொடாதுன்னு சொல்லி. ஆனா நீ எதையுமே மனசுல வச்சுக்காம இப்படி மூக்க முட்டை நல்லா குடிச்சிட்டு அதுவும் ரோட்ல விழுந்து கிடந்திருக்க. நீ கொஞ்சம் அமைதியா இருமா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏற்கனவே நம்ம குடும்ப மானம் போனது பத்தாது, இதுல நீ வேற ஏண்டா மொத்தமா எல்லாரோட மானத்தையும் வாங்கிட்டு இருக்க? குடும்பம் போனதுனாலதான் நான் திரும்ப குடிக்க ஆரம்பிச்சேன். என் தங்கச்சியா எல்லாரும் தப்பா பேசுறாங்க. ஒரு அண்ணனா என்னால கேட்டுட்டு அப்படி சும்மா இருக்க முடியும்? என் மனசுல இருக்கிற வலியும் வேதனையும் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சிய யாரும் நல்லவன் நம்ப மாட்டேன்றானுங்க. நம்ம நலம் பரவாயில்ல, தப்பா பேசாம இருக்கலாம்ல. அமைதியா இருந்து கையில உள்ளதா இருக்காங்க. அங்க பாரு, புருஷனை கொண்ட கொலகாரியோட அண்ணன்னு சொல்றாங்க. ஐயோ, குடிகாரம் போறான்னு சொல்லும் போது கூட எனக்கு வலிக்கலாமா? என் தங்கச்சி கொலகாரின்னு சொல்லும் போது தான் எனக்கு தாங்கிக்க முடியல. கொலகாரி என் தங்கச்சி ஒரு நர்ஸா இருந்து என் தங்கச்சி எவ்வளவு உயிரை அவ காப்பாத்திருப்பா. அருவருப்பு இல்லாம எல்லாரும் அன்பா பார்த்துப்பா. ஆனா அவளை பத்தி அருவருப்பா பேசுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் ரத்தம் கொதிச்சுது. அவங்கள ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அந்த மனநிலையில லைட்டா ஒரு கட்டிங் போலாம் தான் போனேன். சத்தியமா ஒரே ஒரு கட்டிங் தான் போட்டேன். சத்தியமா. என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு கட்டிங் போட்டேன்னு சொன்னா நம்பல. சத்தியமா ஒரே ஒரு கட்டிங் தான் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த கட்டிங் பல கட்டிங் ஆயிடுச்சு.